கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரையும் வெட்கப்பட விடமாட்டார். அவர்களை நேசித்து அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு உத்தரவு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, தேவையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாகவே நாம் பிரகாசம் அடைவோம், நாம் வெட்கப்பட மாட்டோம். முந்தைய வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தேவைகள் அல்லது பிரச்சனைகள் வரும் பொழுது பயம் மனிதனை ஆட்கொள்ளுகிறது. ஆனால் அந்த தருணங்களிலும் நாம் கர்த்தரை தேடுவோமானால் நிச்சயமாகவே அவர் எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். மனிதர்களாகிய நாம் அப்பேற்பட்ட நேரங்களிலே மனித உதவிகளை நாடி தேடுகிறோம். நம்முடைய சொந்த பலத்திலே அந்த பிரச்சனைகளை நிவர்த்தியாக்க நாம் தேடுகிறோம். ஆனால் அவைகள் ஒன்றும் கைகூடாத வேளையில்தான் நாம் கர்த்தரை தேடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு அதற்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்முடைய முகங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அதை தான் தேவன் சொன்னார், என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. நாம் தேடினால் அவர் தென்படுவார். நாம் தேட வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த தேவையோடு இருந்தாலும் சரி, எந்த நோயில் இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து நம்முடைய நோய்களிலிருந்து அவர் விடுவித்து நம்மை ஆச்சரியமாக அற்புதமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு பதில் தரும் வரைக்கும் அவரை நோக்கி பார்ப்போம், பிரகாசமடைவோம், வெட்கப்பட மாட்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அன்பின் தகப்பனே மக்கு ஸ்தோத்திரமப்பா. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னது போல எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரை. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.